10வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற அந்த அத்தியாயம் அது இன்னும் நிறைவடையல. சோ அது மீதி இன்னைக்கு என்னன்னு பாத்திரலாம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். ஓகே, நேத்திக்கு இந்த மாதிரி பிரம்மா பகவான் என்னென்னமாலாம் அழகா ஸ்தோத்திரம் பண்ணாரா, அத சுக பிரம்மம் பரீட்சித்துட்ட சொல்றார். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற, இத்யபிஷ்டூய பூமானம் த்ரீபரிக்ரம்ய பாதயோः நத்வாபீஷ்டம் ஜகத்பாதா ஸ்வதாம பிரத்யபத்யத. நேத்து சொன்னாரு இந்த மாதிரி பகவான் இப்பேற்பட்ட பெருமைகள் வாய்ந்த பகவான் அப்படின்னு சொல்லி பகவான் எல்லா பக்கமும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்னுடைய சத்தியலோகத்துக்கு நான் எழுறதுக்கு தேவரீர் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட அனுமதி வாங்கிட்டு பிரம்மா கிளம்பினார் இல்லையா. அத சுகபிரம்மம் இன்னைக்கு சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் எல்லோரும் வணங்கக்கூடிய பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறார் பிரம்மதேவர். சுத்தி வலம் வந்து அவரை பிரதட்சணமா வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி திருவடிகள்ல பகவானுடைய திருவடிகள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி வணங்கி ஸ்தோத்திரம் பண்ண பிரம்மதேவர் தன் உலகத்துக்கு சத்தியலோகத்துக்கு திரும்பி சென்றார். அப்போ ததோனுஜ்ஞாப்ய பகவான் ஸ்வபுவம் பிராகவஸ்திதான் வத்சான் புலினமானின்யே யதா பூர்வ சகம் ஸ்வகம். பிரம்மாவுக்கு விடையளிச்சுட்டு பகவான் வந்து பிரம்மதேவருக்கு சரின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு கண்ணுக்குட்டிகளையும் அவருடைய நண்பர்களான சிறுவர்களையும் முன்பு இருந்த மாதிரியே யமுனை கரையோடைய திட்டுல தானே இருந்து இவர் கூட்டிட்டு போனார். யமுனை நதியோடைய மணல் திட்டுல உட்கார்ந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதுதான் திடீர்னு பார்த்தா மாடு கண்ணுங்கள்லாம் காணும். அப்படியே புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போய் பார்த்தா கடைசியில மாடு கண்ணுங்கள்லாம் காணும், குழந்தைங்களும் அப்புறம் காணும், கண்ணன் மாத்திரம் தனியா நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப அதே போல பழைய நிலைமைக்கு இப்ப ஏதோ குழந்தைங்க எல்லாம் தூங்கி எழுந்திருச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க அப்படியேதான் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி திரும்பி அதே யமுனை கரையில இந்த பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணி அவரை அள்ளி அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த அதே மணல் திட்டுல யமுனை நதி கரையில இந்த மாதிரி குழந்தைங்களோட கண்ணுக்குட்டிகளோட முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே போல பகவான் அவங்களை எல்லாம் யமுனையின் திட்டிற்கு அழைத்துட்டு போனார், திரும்பி அழைச்சிட்டு போனார்னு சொல்றாங்க. ஏகஸ்மின்னபி யாதேப்தே பிராணேஷம் சாந்தராத்மனஹ கிருஷ்ணமாயா ஹதாராஜன் க்ஷணார்த்தம் மே நிரேர்பகாஹ. உயிருக்கு உயிரான கண்ணனை விட்டு பிரிஞ்சு ஓராண்டு முடிந்த பிறகும் ஸ்ரீகிருஷ்ணனின் மாயையால் அறிவிழந்திருந்த சிறுவர்கள் அரை நொடி பொழுதே கழிந்ததாக உணர்ந்தனர். நம்ம ஏற்கனவே கால கணக்கு பார்த்திருக்கோம்ல, பிரம்மாவோட காலத்துக்கும் நமக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஒரு க்ஷணம் ஒரு செகண்டுக்கு தான் போயிருந்தாங்க. ஆனா நம்மளுடைய வருஷ கணக்குக்கு அது வந்து நம்மளுடைய நாள் கணக்கு ஒரு வருஷ காலம் இல்லாம இருந்ததாம். அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஞானம் இருக்காதுல்ல. அந்த ஞானம் இருந்தாதானே நம்ம இங்க இருக்கோம். பூர்ணமான ஞானம் இருக்காது. மனிதர்களுக்கு கூட பூர்ணமான ஞானம் இருக்காது. ஓரறிவு பிராணி அந்த மாதிரி ஒவ்வொரு பிராணிகளுக்கும் இவ்வளவு அறிவுன்னு இருக்கு இல்லையா. இப்ப நமக்கு ஒரு 50% 70% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுக்கு ஒரு 90% இருக்கும்னு சொல்லுவாங்க. பரிபூர்ணமான ஞானம் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தா பகவான் பரபிரம்மத்துக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஞானம் போதாததுனால கொஞ்ச நேரம் தான் விட்டு பிரிஞ்சுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வருஷ காலம் இவங்க கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி தோணுது, இப்பதான் கொஞ்ச நேரம் ஒரு க்ஷண நேரத்துக்கு பிரிஞ்சிருந்ததா அவங்களுக்கு தோன்றது. அது எதனால? அவங்களோட அறியாமையினால. உயிருக்கு உயிரான கண்ணனை விட்டு பிரிஞ்சு ஒரு வருஷ காலம் போனது தெரியல அவங்களுக்கு. ஆனா ஏதோ கொஞ்ச நேரம் தான் கழிஞ்சுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிம் கிம் ந விஸ்மரந்தீஹ மாயா மோகித சேதசஹ என் மோகிதம் ஜகத் சர்வம் அபீக்ஷ்ணம் விஸ்மிருதாத்மகம். இந்த மாதிரி பகவானோட மாயா சக்தியினால எதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது ஏற்பட்டுச்சு, அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? பகவானுடைய
அந்த மாயை சக்தியினால அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம ஞாபகம் இருந்திருந்தா விபரீதமா ஆயிருக்கும் இல்லையா? அதனால ஞாபகம் இல்லாம பண்ணணுங்கிறது அது ஒரு பகவானுடைய மாய செயல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பகவானோட மாயையில மயங்கி போய் எல்லாவற்றையும் மறந்து போயிட்டாங்க குழந்தைங்க. உலகம் அனைத்துமே வருது மாயால் அறிவிழந்து ஆத்மாவே மறந்து விடுகின்றனவே. அதே போலதானே நம்ம கூட வயித்துல இதே இதே நம்ம இந்த ஜீவன் தான், இந்த சரீரம் எடுத்திருக்கிற நம்மதான் வயித்துக்குள்ள அம்மா வயித்துக்குள்ளார எவ்வளவு ஒரு இருட்டா இருந்திருக்கும். இத்துளூண்டு ஒரு கர்ப்பப்பை, அதுக்குள்ள கை காலை எல்லாம் சுருட்டி மடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கோம். அந்த இடத்துல நம்மள யார் ரட்சிச்சிருந்திருப்பா? வெளியிலதான் தாய் இருக்கா, உள்ளுக்குள்ள நம்ம இருக்கோம். உள்ளுக்குள்ள என்ன நடந்தாலும் தாய்க்கு தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தாய் காப்பாத்த முடியும், மத்தவங்க காப்பாத்த முடியும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மள யாரு ரட்சணம் பண்ணா? அந்த பரபிரம்மம் தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், என்ன பண்ணோம், ஏதாவது இப்ப நமக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா நம்மளால வாழவே முடியாது இல்லையா? அதெல்லாம் எதனால? பகவானுடைய மாயையினால. அதனால அவர் நம்ம மேல இருக்க கருணையினால அவர் இந்த மாதிரி பண்றதுனாலதான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறோம். அதுவே ஒரு வகையில நமக்கு கெடுதலாவும் அமைஞ்சிடுது. என்னத்த மறந்துடுறோம்? நம்மளுடைய இதெல்லாம் மறந்து நம்ம வாழ்க்கைய வாழறத பரபிரம்மம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பரபிரம்மம் தான் இதெல்லாம் பண்றாரு, அவருக்காக தான் நம்ம இருக்கோங்கிறதையே மறந்து போய் அதையும் அவரோட மாயையில ஆட்பட்டு நம்ம லௌகிக்கத்திலேயே அழிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இவரது மாயையாலதான் நம்ம அறிவிலிருந்து ஆத்மாவே மறந்துடுறோம். நம்ம என்னத்துக்காக இருக்கோம், என்னத்துக்காக வந்தோங்கிற வேலையை மறந்துடுறோம். அதுவும் அவர் மாயையினாலதான் அப்படின்னு சொல்றாரு. ஊசுச்ச சுகிருத கிருஷ்ணம் ஸ்வாகதம் தேதிரம் ஹசா நைகோபிய பூஜி கபல ஏகித சாது புஜ்யதாம். அப்போ கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் தங்கள் அருகே வந்ததும் நண்பர்கள் அனைவரும் பரபரப்புடன், கிருஷ்ணா, நீ இல்லாதால் நாங்கள் ஒரு பிடி சாதம் கூட இன்னும் சாப்பிடவில்லை, சீக்கிரம் வா, சீக்கிரம் உணவுகள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்ணனை கொஞ்ச நேரம் இவங்க பாக்கலையா? இந்த மாதிரி மாடு கண்ணுக்கு பின்னாடி ஓடினாங்களா? கொஞ்ச நேரம் கண்ணனை பார்க்காதனால, கண்ணா ஸ்ரீ கிருஷ்ணா, உன்னை கொஞ்ச நேரம் நாங்க பாக்காததுனால ஒரு பிடி சாதத்தை கூட நாங்க இன்னும் ஒரு வாய் சாதம் கூட சாப்பிடல. நீ சீக்கிரமா இங்க ஓடி வா, இந்த வந்து சாப்பிடு. நீ வந்து சாப்பிட்டாதான் நாங்களும் சாப்பிடுவோம், நீ இல்லாதனால நாங்களும் சாப்பிடல கண்ணா, ஓடி வா அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. கண்ணனோட நண்பர்கள் எல்லாம். தத்து ஹசன் ரிஷிகேஷோ அப்யவஹ்ருத்ய சஹார்பகைஹி தர்ஷயன் சர்மா ஜகரம் யவத்தர வனாத் விரஜம். அப்போ கண்ணன் என்ன பண்றா, சிரிச்சுக்கிட்டே புன்சிரிப்போட எல்லோரோட உள்ளத்தையும் ஆட்டி வைக்கிற ஸ்ரீ கிருஷ்ணன் சிறுவர்களுடன் உணவருந்து விட்டு அகாசுரனான மலைப்பாம்பின் தோலை யாவருக்கும் காண்பித்து கொண்டு காட்டிலிருந்து கோகுலம் வந்து அடைந்தார். கண்ணனுக்கு ஒரே ஒரே உள்ளுக்குள்ள சிரிப்பு. பாவம், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறதே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளாரையும் அந்தரியாமையா இருந்து ஆட்டி படைக்கக்கூடியவனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வர வழியில எல்லாம் அந்த அகாசுரங்கிற பாம்பை இவங்க எல்லாம் ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அந்த பாம்போட தோல் எல்லாம் காமிச்சுக்கிட்டே குழந்தைங்களோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கண்ணன் கோகுலத்துக்கு திரும்பி வர்றார். சாயங்காலம் மாடு ஊட்டிட்டு குழந்தைங்களோட. பர்ஹ பிரசூன நவதாது விசித்ரி தாங்கஹ புரோக்தாம வேணுதல ஸ்ருங்கரவோத்சவாட்யஹ வத்சான் கிருஷ்ணன் அனுபகீத பவித்ர கீர்த்திஹி திரிபூத்சவத்ருஷி பிரவிவேஷ கோஷ்டம். தலையில மயிலிறகு மற்றும் பூவை செருகிக்கிட்டு தாது பொடிகளை உடலில் பூசிக்கொண்டு பேரொளி எழும்புகின்ற புல்லாங்குழல் மற்றும் கொம்பு ஒலித்து கொண்டு கன்றுகளை ஓட்டிக்கொண்டு கூட வருகிற சிறுவர்களின் பாராட்டு ஒலிக்க கோபிகைகளின் கண்களுக்கு பேரானந்தம் தருபவனாக கோகுலத்தில் நுழைந்தனர். கண்ணன் எப்படி வரார்? அப்படியே ஒரே கோலாகலமா வராங்க. ஏன்னா ஒரு வருஷ காலம் கண்ணன்னா இருந்திருக்காரு எல்லார் வீட்லயும். இப்ப நிஜமா அவங்களுடைய குழந்தைங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு, கண்ணன் கூட்டிட்டு போறாரு இல்லையா? அந்த சந்தோஷம், எல்லா நண்பர்கள்லாம் வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். கண்ணன் தலையில மயிலிறக சொருவிக்கிறார். விதவிதமான பூவெல்லாம் காட்டுல இருந்த புஷ்பங்கள்லாம் எடுத்து சொருவிக்கிறார். அங்க இருக்கிற விதவிதமான மணல் எல்லாம் பொடிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாங்க எல்லாரும், குழந்தைங்க எல்லாரும்.
ஒரே சத்தம், சத்தம் போட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு சத்தம் போட்டுட்டு புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு அப்புறம் அந்த வாத்தியங்கள்லாம் கொம்பு வாத்தியம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எசிச்சுக்கிட்டு கண்ணுக்குட்டிகளோட கன்று குட்டிகளை ஓட்டிக்கொண்டு கூட வருகிற சிறுவர்களின் பாராட்டு கண்ணா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படி இப்படின்னு கண்ணன் எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டோட கோகுலத்துக்குள்ள நுழையிற கண்ணனை கோபிகைகளின் கண்களுக்கு பேரானந்தம் தருபவனாக இருந்தான். இவ்வளோ அற்புதமா இருக்கிறானே கண்ணன் அப்படின்னு அவனுக்கு ஆனந்தத்தை கோபிகைகளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவனாக கோகுலத்துக்குள்ளே நுழைந்தார்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்றார். அத்தியானேன மகாவியாலோ யசோதானந்த சூனுனா அதோவிதா வயம் சாஸ்மாதிதி பாலாவிரஜே ஜகு. இத சொல்றார். இன்னைக்கு ஒரு மாபெரும் மலைப்பாம்பு யசோதைக்கும் நந்தருக்கும் புதல்வனான ஸ்ரீகிருஷ்ணனால் கொல்லப்பட்டது. அதனிடமிருந்து நாங்கள் காக்கப்பட்டோம் என்று சிறுவர்கள் கோகுலத்தில் பாராட்டி பேசினார்கள். மலைப்பாம்பை கொண்டுட்டு தானே இவங்க போய் உட்கார்ந்து சாப்பிட போனாங்க, அதுக்கு மோட்சம் கொடுத்துட்டு. அப்ப அதுக்கிடையில தானே பிரம்மா வந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திட்டு போனார். அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடத்தப்பட்டுச்சு கண்ணனால, யசோதை நந்தகோபனுடைய குழந்தையான கண்ணனால ஸ்ரீகிருஷ்ணனால இந்த பெரிய ஒரு விஷயம் நடத்தப்பட்டது. இன்னைக்கு மாடுமைக்கு போனப்ப அந்த பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு வந்துச்சா, அதுல இருந்து எங்களை கண்ணன் தான் காப்பாத்தினா அப்படின்னு, அதனிடமிருந்து நாங்கள் கண்ணனால காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சிறுவர்கள் எல்லாம் கண்ணனை ரொம்ப சிலாகித்து கோகுலத்துல பேசிக்கிறாங்க. அப்போ ராஜன் பரீட்சித் சொல்றான், இந்த கதைய வந்து சுகபிரமம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப பரீட்சித் கேக்குறான், பிரம்மன் பரோத் பவே கிருஷ்ணே ஈயான் பிரேமே பிரேமா கதம் பவேத் யோ பூத பூர்வஸ்தோகேஷு ஸ்வோத் பவேஷ்வபி கத்யதாம். மன்னன் பரீட்சித் கேக்குறான் சுகபிரமத்திட்ட, பெரியவரே, தாம் பெற்ற புதல்வர்களிடமும் இதுவரை காட்டிராத பேரன்பு வேறொருத்தியின் மகனான ஸ்ரீகிருஷ்ணனிடம் கோபியருக்கு எப்படி ஏற்பட்டது? இதன் காரணத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். நேத்து என்ன பார்த்தோம்? தன்னுடைய குழந்தைங்க கிட்ட இருக்கிற அன்பை விட கண்ணன் மேல இருக்கிற பிரீத்தி ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் என்ன ஆனிச்சு, கண்ணன் கிட்ட எவ்வளவு அன்பு எல்லாருக்கும் ஏற்படுமோ அது போல தன் குழந்தைங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கம்மியாதான் இருக்குமோ அன்பு. அந்த அளவு அன்பு கண்ணன் கிட்ட இருக்க பிரீத்தி அளவு குழந்தைங்க கிட்ட இன்னைக்கு ஏற்பட்டுச்சேன்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பரீட்சித் கேக்குறான். ஜென்ரலா வந்து ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தை மேலதானே அன்பு ஜாஸ்தியா இருக்கும். அதை விட்டு கிருஷ்ணன் அடுத்தவங்களோட பையனான கிருஷ்ணன் மேல எப்படி உங்களுக்கு இந்த கோபியர்களுக்கு எல்லாம் இவ்வளவு அன்பு ஏற்பட்டுச்சு, அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பரீட்சித் சுகபிரம்மத்திட்ட கேக்குறான். அப்ப சுகபிரம்மம் சொல்றார், சர்வேஷாமபி பூதானாம் நிருபஸ்வாத்மைவ வல்லபஹ இதரே அபத்ய வித்தாத்யாத் தத்வல்லபதயைவஹி. சுகபிரம்மம் சொல்றார், எல்லாருக்கும் தனது ஆத்மாதான் மிகவும் அன்புக்குரியது. எல்லா சமயத்திலயும் நம்மளுடைய நிலைமையில தான் இருப்போம், ஸ்வரூபத்துலதான் நம்ம இருப்போம். உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா யாருமே இல்லாம தனிமையில நம்ம இருக்கும் பொழுது அப்பதான் புரியும் நம்ம ஸ்வரூபம், நானுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா மாத்திரம் தானே இருக்கும், ஆத்மா தானே இருக்கும். சரீரம் சும்மா நமக்கு காரியங்கள் பண்றதுக்காக கிடைச்ச ஒரு வஸ்து, ஒரு உபகரணம். ஆனா ஆத்மாவில தானே எல்லாத்துக்கும் ஆசை ஜாஸ்தி இருக்கும். அந்த ஆத்மாவின் இன்பத்திற்காக காரணமாக இருப்பதால் அவற்றிடம் அன்பு ஏற்படுகிறது. அப்படி எல்லாருக்கும் ஆத்மா மேல விருப்பம் ஏற்படுது. அதனால அந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவா பகவான் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே அவர் மேல அன்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தத்ராஜேந்திர யதா ஸ்நேகः ஸ்வஸ்வாகாத்மனி தேஹினாம் ந ததா மமதாலம்பி புத்திர வித்த கிருஹாதிஷு. அரசர்களில் சிறந்தவனே பரீட்சித், மாந்தருக்கு தங்கள் ஆத்மாவிடம் இருக்க அன்பு தன்னை சார்ந்தவர் என்ற வலுத்த எண்ணத்திற்குரிய மக்கள், செல்வம், வீடு முதலியவற்றிடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. யாருமே உலகத்துல முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ரட்சணம்னு சொன்னாலே அவங்கள சுயம் ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நினைப்பாங்க. ஆனா இதுவா அமையலாம், அம்மாக்கள்லாம் குழந்தைங்களை பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஜென்ரலா வந்து ஒரு ஆத்மா தன்னை தானே ரட்சிக்கணும், தனக்கு மேலதான் அன்பு ஜாஸ்தியா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அதான் மனிதரோட இயல்பு.
தன்னை சார்ந்தவங்க என்ற வலுத்த எண்ணத்திற்கு நம்மள சார்ந்தவர்கள் அப்படிங்கிற பெரிய நமக்கு எண்ணம் இருந்தா கூட எண்ணத்திற்கு மக்கள், நம்மளுடைய குழந்தைங்க, செல்வம், வீடு வாசல் எது இருந்தாலும் முதலியவற்றிடம் இல்லை. அதாவது ஆத்மாவுக்கு இருக்கிற கூடிய முக்கியத்துவம், நமக்கு நாமே அப்படின்னு இருக்கிற முக்கியத்துவம் மத்ததுக்கெல்லாம் வராது. முதல்ல நான் அப்படின்னு தான் வரும். அதுக்கப்புறம் தான் என்னுடையது அப்படின்னு வரும் இல்லையா? அததான் இந்த இடத்துல சொல்றாரு. அதனால நானுங்கிறது ஆத்மாவை தானே குறிக்குது. அதனால ஆத்மாவுக்கு தான் இங்க முதலிடம் அப்படின்னு சொல்றார். தேகாத்மவாதினாம் பும்சாம் அபிராஜன்ய சப்தம யதா தேக பிரியதமஹ ததா நஹ்யனு ஏச்சதம். அப்ப சொல்றார் பரீட்சித், உடலையே ஆத்மாவாக கருதுபவருக்கும் கூட அந்த உடலே மிக மிக அன்புக்குரியது. ஆனால் அந்த உடலை சார்ந்தவர்களிடம் அவ்வளவு அன்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நான் ஆத்மாவே இல்லைன்னு ஆத்மாவே தெரியாத ஒரு பாமரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. உடம்புதான் ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு கூட என்ன தோணும் அப்படின்னா, இப்ப ஆத்ம தத்துவ ஞானம் இருக்கிறவனுக்கு தான் உடம்பு வேற ஆத்மா வேறன்னு தோணும். ஆத்மா மேல அன்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஒரு பாமரன், சாதாரண மனுஷன், ஒரு விவேக ஞானம் இல்லாதவனுக்கு கூட அவன் சரீரம் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிறான் இல்லையா? அப்ப அந்த உடல் மேல அவனுக்கு மிக மிக அன்பு ஏற்படுறது. அதனால அந்த அன்பு உடம்பு மேல இருக்கிற, அவனுக்கு சுயமா அவன் உடம்பு மேல இருக்கிற அன்பு அவனை சார்ந்தவங்க கிட்ட கூட ஏற்படாது அப்படின்னு சொல்றார். தேகோபி தேகோபி மமதாபாக் சேத்தர்ஹ்யசௌ நாத்மவத் பிரியஹ யஞ்சீர்யத்யபி தேஹேஸ்மின் ஜீவிதாஷா பலீயசி. இந்த உடல் நான் அல்ல, ஆனால் இது என்னை சார்ந்தது என்ற எண்ணம் இருந்தாலும் ஆத்மாவிடம் கொண்ட அன்பு இவ்வுடல் மேல் இருக்காது அப்படின்னு சொல்றார். இந்த சுகபிரம்மன் பரிஷத்துல என்னன்னு சொல்றார், இந்த உடல் நான் கிடையாது, ஒரிஜினலா இந்த உடம்பா நானு இல்ல. இந்த ஜீவாத்மா வேறு, சரீரம் வேறு. எத்தனையோ தடவை பார்த்திருக்கோம். நம்மளுடைய சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த உடம்பு கிடக்கணும்ல, கிடக்குது இல்லையா? அப்போ ஏதோ ஒண்ணு அதுல எத்தனால இருந்துச்சு, அது இல்லாம போயிடுச்சு. அப்ப அதுதான் ஆத்மா இல்லையா? அப்போ இந்த உடம்பு இப்பயும் தான் இருக்கு, அப்புறமும் தான் இருக்கும். அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் பேசுது, நடக்குது, ஓடுது, ஒடியாது, எல்லா வேலையும் செய்யுது. ஆனா கீழே விழுந்தது ஏன் வேலை செய்யல, எதுவும் பண்ணல அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல. அப்ப இந்த உடம்பு கிடையாது ஆத்மா அப்படின்னு புரியுறது. ஆத்மாங்கிறது வேற, சரீரம்ங்கிறது வேறன்னு நமக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சு போகுது இல்ல. அதுதான் சொல்றார். நான் உடம்பு அல்ல, நான் உடல் நான் அல்ல. இது என்னை சார்ந்தது என்ற எண்ணம் இருந்தாலும் இது என்னுடையது, என்னை சார்ந்து இருக்கே தவிர இது நான் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் ஆத்மாவிடம் கொண்ட அன்பு இவ்வுடல் மேல் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்மாவை தான் நம்ம அதிகம் நேசிப்போம். இந்த உடல் அழியக்கூடியது தானேன்னு சொல்லி இதுக்கு எதுவும் நம்ம சுசுரூஷ பண்ணிக்கவே மாட்டோம். அவ்வளவு அன்பு வைக்க மாட்டோம் இல்லையா? இவ்வுடல் மேல் இருக்காதுன்னு சொல்றாரு. ஏனெனில் உடல் முதுமையால் தேய்ந்து அழியும் போது உயிர் வாழ்வதில் ஆசை வலுத்திருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? நம்ம உடம்பே நம்ம உடம்பு எவ்வளவு உடம்பு முடியாம போனாலும் என்ன நினைக்கிறோம்? உயிர் வாழணும்னு தானே ஆசைப்படுறோம். அப்ப நம்ம எது மேல ஆசைப்படுறோம்? சரீரத்து மேல கிடையாது இல்லையா? நம்ம உயிர் வாழணுங்கிற அந்த ஜீவன் மேலதான், அந்த ஆத்மா மேலதானே நம்ம ஆசை வச்சிருக்கோம். உடல் முதுமையால தேஞ்சு போய் அழியிற ஸ்டேஜ் வந்தா கூட உயிர் வாழ்வதில் ஆசை வலுத்திருக்கிறதே அப்படின்னு சொல்றார். தஸ்மாத் பிரியதமஸ்வாத்மா சர்வேஷாம் அபி தேஹினாம் ததர்த்தமேவ சகலம் ஜகதே சராச்சரம் சொல்றார். அதனால அவருடைய ஆத்மாதான் எல்லோருக்கும் மிக மிக அன்புக்குரியது. மனசு, ஆழ்வார் சொல்வார், மனசு போல உற்ற நண்பன் கிடையாது, மனசுதான் எனக்கு உற்ற நண்பன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் இல்லையா? இந்த இடத்துல ஆத்மாவே தான் எல்லாமே அன்புக்குரியவன். அவருடைய ஆத்மாதான் எல்லோருக்கும் மிக அன்புக்குரியது. அவங்கவுங்க ஆத்மாதான் அவங்களுக்கு ரொம்ப அன்பானது. அதன் பொருட்டே இந்த அசைவதும் அசையாததுமான பொருட்களை கொண்ட உலகம் விரும்பப்படுகிறது. இந்த ஆத்மாவுக்காக வேண்டிதானே இந்த உலகத்துல குழந்தைங்களோ, பொருள்களோ, செல்வங்களோ, உலக லௌகிக விஷயங்களோ, அசையும் பொருளோ, அசையாத பொருள்களோ, எல்லா அனுபவமும் யாருக்கு கிடைக்கிறது? ஆத்மாவுக்கு தானே கிடைக்கிறது. அதனால ஆத்மாதான் ரொம்ப அன்புக்கு, இந்த ஆத்மாவுக்காக தான் எல்லா வேலையும் நடக்கிறது. இந்த நானுன்னு சொல்லக்கூடிய ஆத்மாதான் இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய வீடு, அசையாத பொருள், என்னுடைய வீடு அசையும் பொருளான என்னுடைய குழந்தை, இது மேல எல்லாம் நான் பற்று வச்சிருக்கேன். இதெல்லாம் யாருக்கு அனுபவத்தை கொடுக்கறது? ஆத்மாவுக்கு அனுபவத்தை கொடுக்கறதுன்னு சொல்றார்.
உலக அசையும் அசையாததுமான பொருட்களை கொண்ட உலகம் விரும்பப்படுகிறது. எதன் பொருட்டு? ஆத்மாவின் பொருட்டு, ஆத்மாவிற்காக அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணமே நமவேகி த்வத்மாத் மானமகிலாத்மனம். கிருஷ்ணமே நமவேகி த்வமாத்மானமகிலாத்மனம் ஜெகதித்தாய சோப்யத்ர தேஹிவாபாதி மாயையா. எல்லோருக்கும் இந்த கிருஷ்ணன் தான் ஆத்மா. ஆத்மான் அகிலாத்மானாம் அப்படின்னு சொல்றார். இவன் தான் துவம் ஏவ ஆத்மா அகிலாத்மனாம். எல்லாருக்கும் நீதான் ஆத்மாவா இருக்க, இந்த மொத்த அகிலத்துக்கும் அந்தராத்மாவா நீ இருக்கன்னு சொல்றார். எல்லோருக்கும் இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஆத்மா என்பதை உணர்வாய். ஏன்னா நேத்து தானே காமிச்சு கொடுத்திருக்கார். எல்லாமா கண்ணனே ஆனத காமிச்சு கொடுத்தாரா இல்லையா? அதனாலதான் சொல்றார் சுகபிரம்ம இந்த இடத்துல பரீட்சித்துட்ட, இந்த கிருஷ்ணன் தான் ஆத்மா என்பதை உணர்வாய். ஆத்மானா அந்தராத்மா அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்தராத்மா. அதை எதுல பாத்துக்கலாம்? நேத்தே ஒரு விஷயம் கண்ணன் சொன்னார் இல்லையா? நான் இதெல்லாம் இந்த 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 உலக குழந்தைங்க போல நான் அவங்க கிட்ட, அவங்க அம்மாங்க கிட்ட நடந்துக்கிறேனே தவிர அவங்களுடைய ஒட்டு சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்றார். உலகத்துல வாழறவங்க மாதிரி எனக்கு அவங்க கூட அன்போ பற்றுதலோ ஒட்டுதலோ எனக்கு வரலன்னு சொல்றார். அதுல இருந்தே ஆத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு நமக்கு தெரியறது இல்லையா? இப்போ அதனால நம்ம ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா பகவான் இருக்கார் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். உலகின் நலனுக்காகவே மாயால் உடலை ஏற்றவர் போல விளங்குகிறார். எதனால கண்ணன் இந்த மாதிரி சரீரத்தை எடுத்துக்கிறார்? உலகத்தோடைய நன்மையின் பொருட்டே மாயையால உடலை ஏற்றவர் போல விளங்குகிறார் அப்படின்னு சொல்றார். வஸ்துதோ ஜானதாமத்ர கிருஷ்ணம் சாஸ்னு சரிஷ்ணுச்ச பகவத் ரூபமகிலம் நான்யத் வஸ்துவிஹ கிஞ்சன. கிருஷ்ணனை உண்மையா உணர்ந்தவர்கள், ஸ்ரீ கிருஷ்ணனை உண்மையா அவருடைய சொரூபத்தை உணர்ந்தவர்கள் அசையும் அசையா பொருள் அனைத்தையும் பகவானின் தோற்றமாகவே உணர்வர். விஸ்வம் விஷ்ணுமயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே போல வஸ்துதோ ஜானத் ஆத்ம. அதாவது கிருஷ்ணனை அந்தராத்மாவா கொள்ளாத ஒரு வஸ்து இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிருஷ்ணனை, ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகிய பரம்பொருளை அந்தராத்மாவா கொள்ளாத ஒரு வஸ்து கூட இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது அப்படின்னுதான் இதுக்கு அர்த்தம், முழுசா அர்த்தம். சோ அவன் தான் எல்லாருக்கும் சித்தாட்டம் அச்சித்தாட்டம் அசையறக்கூடியதா இருக்கட்டும் அசையாத பொருள்களாட்டும் எல்லாத்துக்கும் பகவான் தான் அந்தராத்மாவா இருக்கான். அந்தராத்மாவா பகவானை கொள்ளாத ஒரு வஸ்து கிடையவே கிடையாதுன்னு சொல்றார். ஸ்ரீகிருஷ்ணன் உண்மையாகவே உணர்ந்தவர். அசையும் அசையா பொருள் அனைத்தையும் பகவானின் தோற்றமாகவே உணர்வர். பகவானை விடுத்து வேறு ஒரு பொருள் உலகில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான அந்தராத்மாவா கொள்ளாத ஒரு பொருள் உலகத்துல கிடையவே கிடையாது. சர்வேஷாம் அபி வஸ்தூனாம் பாவார்த்தோ பவதி ஸ்திதஹ தஸ்யாபி பகவான் கிருஷ்ணஹ கிமதத் வஸ்து ரூப்யதாம். எல்லா பொருள்களுடைய இறுதி வடிவம் காரணத்தில் உள்ளது. காரணம் இருந்தாதானே காரியம் உருவாகும் இல்லையா? அப்போ எல்லா பொருளுடைய இறுதி வடிவம் காரணத்தில் உள்ளது. அந்த காரண பொருளுக்கு காரணம் பகவான் தான். ஒரு வஸ்து உருவாகணும், மண் குடம் உருவாகணும்னா அதுக்கு மூல காரணம், மூலப்பொருள் எது? மண்ணு. மண்ணு உருவாகணும்னாலே அதுக்கு யாரு காரணம்? பகவான். மண்ணு இருக்குன்னா அதுக்கு மண்ணுக்கு காரணம், குடத்துக்கு காரணம் மண்ணு, மண்ணுக்கு காரணம் யாரு? பகவான். அதான் சொல்றார் இந்த இடத்துல. என்ன சொல்றார்? எல்லா பொருள்களுக்கும் இறுதி வடிவம் காரணத்தால் உள்ளது. அந்த காரண பொருளுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதுதான் பகவான் அப்படின்னு சொல்றார். காரணமின்றி காரியம் இருக்க இயலாது. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடைபெறாது. அதுவே இங்கிலீஷ்ல கூட சொல்றாங்களா? அதுதானே இங்கிலீஷ்ல எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காசு ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா ஒரு காசு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல காரணமின்றி காரியம் இருக்க முடியாது. அதனால் ஸ்ரீகிருஷ்ணன் இல்லாத பொருள் எது? காட்டுங்கள் பார்க்கலாம். யாராவது காமிச்சு கொடுங்க. கிருஷ்ணன் அந்தராத்மாவா கொள்ளாத ஒரு பொருளை யாராவது காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. காரணம் இன்றி காரியம் இருக்க இயலாது. அதாவது பரபிரம்மம் இல்லாம அதனுடைய வஸ்துக்கள் ஒண்ணுமே இருக்க முடியாது. அதனால கிருஷ்ணன் இல்லாத பொருள் எது? காட்டுங்க அப்படின்னு கேக்குறார். சமாஸ்ரிதாயே பதபல்லவப்ளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதேர் வத்ச பதம் பரம் பதம் 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 யத் விபதாம் தேஷாம். சொல்றார். இன்னும் சான்றோர்கள் கொண்டாடும் புண்ணியமான பெயரும் புகழும் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடி தாமரையாகிய
ஓடத்தை அண்டியவருக்கு சம்சார கடல் கன்றின் குளம்படி அளவே அப்படின்னு சொல்றார். அதாவது பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், பெரிய பெரிய தத்துவ ஞானம் அறிந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டாடக்கூடியவனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். எல்லாரும் யார கொண்டாடுறாங்க, பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை கொண்டாடுறாங்க. கொண்டாடி என்ன பண்றாங்க, அவருடைய திருவடி தாமரை அப்படிங்கிற அந்த தாமரைங்கிற ஓடத்துல, திருவடிகள் அப்படிங்கிற ஓடத்துல அவங்க அண்டிடுறாங்களா, தஞ்சம் அடைஞ்சிடுறாங்களா. அப்ப அந்த திருவடிங்கிற ஓடம் என்ன பண்ணுது, இந்த சம்சாரம்ங்கிற கடல்ல இருந்து நம்மள தாண்டி வைக்கிறது. ஒரு கடலை கடக்கணும்னா ஒரு ஓடம் வேணும். இந்த சம்சாரம்ங்கிற கடலை கடக்கிறதுக்கு எது தாரகமா இருக்கு, இந்த பகவானுடைய திருவடி தாமரைகள் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கு, அப்படி தாண்டவங்களுக்கு, அந்த மாதிரி பகவானுடைய திருவடி தாமரைகளே சரணம், அதுதான் நம்மளை தாண்டி வைக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடல் பெருசா தெரியாதான். ஒரு ஒரு பசுவோடைய கால் வைக்கிற தண்ணி, கால் வச்சுச்சுன்னா அதுல ஒரு குழி ஏற்பட்டுச்சுன்னா அதுல எவ்வளவு தண்ணி இருக்கும், அது போல ஈஸியா கடந்துருவாங்களாம் அந்த கடலையே. எந்த கடலை, சம்சாரம்ங்கிற கடலை பகவானுடைய திருவடிங்கிறத வச்சு ஈஸியா அப்படி ஒரு குளம்படி நீர் போல கடந்துருவாங்கன்னு சொல்றாரு. அதனால் மோட்சமான பகவானை அவர்கள் எளிதில் அடைகிறார்கள். அதனால என்ன பண்றாங்க, இந்த சம்சாரத்தை கடந்து சீக்கிரமே பகவான் அடையறாங்க. இதுல என்ன புரியுறது, பகவானே தான் நமக்கு உபாயம், உபேயம் அப்படின்னு புரியுது. உபாயம்னா நமக்கு, உபேயம்னா பகவானே தான் நமக்கு அடையும் பொருள், அடைவிக்கக்கூடிய கருவியும் அவனை, அவனை அடைவதற்கு அவனை கொண்டே அப்படின்னு சொல்லுவோம். சித்தோபாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பக்தி சாத்திய உபாக்கியம். சித்தோபாக்கியம்னா ரெடியா இருக்கிறது. பகவான் ரெடியா இருக்கார் நமக்கு முக்தி கொடுக்கறதுக்காக சரணாகதி பண்ணவங்களுக்கு. அதே பக்தி பண்ணித்தான் நான் போவேன் அப்படின்னா நீ பண்ணி 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 போகணும் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால பகவானுடைய திருவடியை கொண்டே அவனை அடையறதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல அவனுடைய திருவடிகளை கொண்டே அவன் ஆகிற மோட்சத்தை அடைவார்கள் எளிதில் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த உலகத்துல துன்பமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அடுத்து ஏதத்தே சர்வமாக்கியாதம் யத் பிருஷ்டோஹமிஹத்வயா யத் கௌமாரே ஹரிகிருதம் பௌகண்டே பரிகீர்த்திதம் சொல்ற. இந்த இடத்துல எது அரசனே பரீட்சித் 5 வயதான பால பருவத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் நிகழ்த்திய செயலை கோப சிறுவர்கள் தமது 6வது வயதில் கோகுலத்தில் கூறியதாக நான் சொன்னதன் காரணம் அனைத்தும் நீ கேட்டபடி இப்பொழுது விளங்கி விட்டதல்லவா அப்படின்னு சொல்றார். 5 வயசுல நடந்த இந்த நிகழ்ச்சிய கோப சிறுவர்கள் எல்லாம் 6வது வயசுல போய் கோகுலத்துல சொன்னாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நான் சொன்னதோட அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருச்சா பரீட்சித் அப்படின்னு கேக்குறாரு. அது எப்படி 5வது வயசுல நடந்த விஷயத்த 6வது வயசுல போய் குழந்தைங்க வீட்டுல சொல்லுவாங்க அப்படின்னு உனக்கு இருந்த குழப்பம் போயிடுச்சா? எப்படி, 1 வருஷ காலம் கண்ணன் தான் அவங்க வீட்டுல இருந்திருக்கான். அதனால அவங்களுக்கு யாருக்கும் எந்த வித்தியாசமும் சந்தேகமும் தெரியல. ஆனா ஒரிஜினலா குழந்தைங்க எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க, 1 வருஷ காலம் கழிச்சு வந்திருக்காங்க. அவங்க இப்பதான் இந்த கதையை சொல்றாங்க. ஏன்னா இப்பதானே அவங்க ஒரிஜினலா வந்திருக்காங்க. இத்தனால கண்ணன் தானே சாப்னு கம்முன்னு போயிட்டு கம்முன்னு இருந்துட்டு வந்தாரு கண்ணன் இந்த கதையெல்லாம் சொல்லல. சோ இவங்களுக்கு 5 வயசுல நடந்த கதை இது. 6வது வயசு 1 வருஷம் கழிச்சு லாஸ்டா இன்னைக்கு திரும்பி வரப்பதான் கோகுலத்துல இந்த குழந்தைங்க இந்த கதையை அவங்கவுங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 5 வயதான பால பருவத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் நிகழ்த்திய செயலை கோப சிறுவர்கள் எல்லாம் 6வது வயதில் கோகுலத்தில் கூறியதாக நான் சொன்னதான காரணம் அனைத்தும் நீ கேட்டபடி இப்பொழுது விளக்கப்பட்டதல்லவா அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். ஏதத் சுஹ்ருத் விச்சரிதம் முராரேஹ அகார்த்தனம் சாத்வலஜேமனம் ச வியக்தேர தத்ரூபமஜோர்வபிஷ்டவம் சுண்வன் கிருணன்னேதி நரோ கிலார்த்தான். இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் நண்பர்களுடன் செய்த வனக்கிரீடை, ஜலக்கிரீடை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வனக்கிரீடை, ராசக்கிரீடை கேள்விப்பட்டிருப்போம், ஜலக்கிரீடை கேள்விப்பட்டிருப்போம். வனக்கிரீடை, கிரீடான விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். வனத்துல விளையாடுன விளையாட்டு வன விளையாட்டு. ஜலக்கிரீடை அப்படின்னா ஜலத்துல நீர் விளையாட்டு. ராசக்கிரீடைனா இந்த மாதிரி கோபிகர்கள் கூட ராசலீலைகள் பண்ண விளையாட்டு. ஓகே, இதுதான் இந்த மாதிரி பகவானுடைய தன்னுடைய நண்பர்களோட இந்த வனத்துல பண்ண கிரீடைய அகாசூரனை மாய்த்து புல் தரையில் விருந்து உண்ணுவது, பிறருக்கு புலப்படாதவாறு கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் வாழ்ந்தது மற்றும் பிரம்மாவின் துதி இவற்றை கேட்பவரும்
கூறுபவரும் விரும்பிய தர்ம அர்த்த காம மோட்சம் அனைத்தையும் பெறுவர். ரொம்ப அற்புதமா இதுக்கு பலசுத்தி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் நண்பர்களோட வனத்துல போய் வனக்கிரீடை பண்ணதையும், அகாசூரனை கொன்னதையும், புல்தரையில உட்கார்ந்து விருந்து உணவு சாப்பிட்டதையும், பிறருக்கு புலப்படாத மாதிரி கிருஷ்ணனா எல்லா வீட்டு மாடு கண்ணு குட்டிகளாவும் கண்ணன் இருந்ததையும், பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்ணதையும், இதையெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, காதார இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்கிறார்களோ, அவங்க விரும்பின எதுவா இருந்தாலும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எதுவா இருந்தாலும் அனைத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கு தர்மம் வேணுமா தர்மம், அர்த்தம் வேணுமா பொருள்கள் வேணுமா பொருள், ஆசைகள் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும், மோட்சமே வேணுமா மோட்சமும் கிடைக்கும், என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும் இந்த கதையை கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் அப்படின்னு சொல்றார். ஏவம் விஹாரை கௌமாரை கௌமாரம் ஜஹதுர் விரஜே நிலாயனை சேது பந்தை மர்க்கட்டோத்ப்ளவனாதிபிகி. இப்படி கண்களை கட்டி ஒளிந்து விளையாடுதல், அணை கட்டுதல், குரங்கு போல் தாவி ஏறுதல் முதலிய சிறுவர் பருவத்திற்கேற்ற விளையாட்டுகளால் ஸ்ரீ கண்ணனும் பலராமனும் தங்கள் பால பருவத்தை கழித்தனர். இந்த மாதிரி குழந்தைங்களா கண்ணன் இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அவதாரம், முதல்ல அவதாரம். அனுபவத்துக்காக அவருக்கு மாத்திரம் அனுபவம் இல்ல, அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக தானே பகவான் அவதரிச்சிருக்கார். இந்த நான் பிறந்தேன் என்றும் வளர்ந்தேன் என்று இப்ப எப்படி இந்த ஸ்லோகத்துல சொன்னாரு, நான் கண்ணனாக அவதரித்தேன் என்றும் வளர்ந்தேன் என்றும் என் சரித்திரத்தை எவனெல்லாம் கேட்கிறானோ அவனுக்கு முக்தின்னு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா. அது போல இந்த மாதிரி கண்ணன் குழந்தையா அவதரிச்சு, கோகுலத்துல கண்ணனா அவதரிச்சு கண்களை கொட்டி கட்டிட்டு விளையாடுறது, அணை கட்டுறது, குரங்கு போல ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துல தாவி விளையாடுறது, சிறுவர் பருவத்திற்கே ஏற்ற விளையாட்டான அந்த விளையாட்டுகள் எல்லாம் கண்ணனும் பலராமனும் பால பருவத்துல ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணி கழித்தார்கள் அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் முடிகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे ब्रह्मस्तुतिर्नाम चतुर्थोऽध्यायः। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।